கால் வைக்கிற இடம்லாம் கண்ணுவடியா இருக்கேடா அப்படின்ற மாதிரி தான் விஜய்க்கு வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி விஜய் வந்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட்ல தமிழ் வந்து தப்பு தப்பா எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய ஸ்ப்ரெட் ஆகி நீ அரியது ஃபெயில் தமிழே தெரியல போய் தமிழ் எக்ஸாம் படிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. இந்த அளவுக்கு கிண்டல் பண்ற அளவுக்கு அவ்வளவு மோசமாவா அப்படி இருக்கும் அந்த போஸ்ட்ல அப்படி தமிழ் இருக்கு அப்படின்றத வந்து பாத்திரலாம். சோ என்ன ஏதுன்னு பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஹாய் கேங்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். விஜய் வந்து அவரோட கட்சி வந்து அறிவிச்சாரு. கட்சி வந்து கட்சியோட பேர் தமிழக வெற்றி கழகம். இது வந்து நான் எங்களோட கட்சி அப்படின்னு அபிஷியலா வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து போஸ்ட் போட்டாரு. போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க, நிறைய பேர் வந்து எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க. இவர் என்ன பண்ணாரு, ஆதரவு தெரிவிச்சவங்களுக்கு ஆதரவா ஒரு வாழ்த்து வந்து போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்து கடிதம் ரெடி பண்ணி இன்ஸ்டாகிராம்ல வந்து போடுறாரு. சோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. போடுறது தப்பு கிடையாது, போடுறது கரெக்டா போடணும் அப்படின்றத இங்க ஒரு ப்ரோ அது ஃபேக் ப்ரோ அப்படின்னுவாங்க. சோ அதனால மறுபடியும் நான் பின்னாடி போய் உண்மையிலேயே போஸ்ட் அப்புறம் அப்படிதான் போட்டிருக்காரு அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். ஈவன் நீங்களே பாத்துக்கலாம். சோ நான் அதை ஷோ பண்றேன். சோ பாத்தீங்களா, இவர் வந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து போஸ்ட் போட்டிருக்காரு. சரி, போஸ்ட்ல எங்கெங்கெல்லாம் இருக்கு, போஸ்ட்ல என்ன இருக்கு, எங்க தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா அந்த வெற்றி கழகம் அப்படின்றப்ப அந்த இக்குன்னு ஒண்ணு இருக்கும் தெரியுமா, அது வந்து இவர் போடல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் அந்த கமா போடுறதெல்லாம் இருக்கு. அந்த வெற்றி கழகம்ன்றது அந்த இக்குன்றதை மறந்துட்டாங்க. ஓகே, விட்டுறலாம். பட் இந்த அளவுக்கு வந்து இதெல்லாம் பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது. அந்த கமா போடுறதெல்லாம் பெரிய தப்புன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கு அடுத்து அனைவருக்கும் வணக்கம், அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். அண்ட் இந்த தமிழ்நாட்டு மக்களின்றப்ப தமிழ்நாட்டு மக்களின்றப்ப பேசுறப்ப தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்றோம், தமிழ்நாடு மக்கள் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு ஒரு ராங் எனக்கு தெரியல. பட் அதுக்கடுத்து வர அந்த அரசியல் பணத்திற்கு அந்த அப்புறம் வந்து பெருமதிப்பிற்கு உரிய அப்படின்றது வந்து தப்பு தான். பெருமதிப்புக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க, பெருமதிப்பிற்கு அப்படின்னு வரணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த அன்பிற்குரிய பாசத்திற்குரிய அப்படின்றது பாசத்துக்கு அன்புக்கு அப்படின்ற மாதிரி பேச்சு வழக்குல எப்படி இருக்கோ அதே மாதிரி வந்து பிரிண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வெற்றி கழகம் மறந்துட்டாங்க. ஸோ டேட்டு போடுறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தமிழ்ல வந்து மிஸ்டேக் பண்ணிருக்காங்க. ஈவன் இவங்க மிஸ்டேக் பண்றத வந்து பெருசா சொல்லல, பட் இவங்க பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, நார்மல் பர்சனா இருந்து நீங்க ஒரு விஷயத்த வந்து ஷேர் பண்றீங்க அப்படின்னா அதுல வந்து தப்பு வருது அப்படின்னா அது பெருசா பாதிக்காது. பட் இவங்க வந்து இப்போ ஒரு பெரிய ஆர்கனைசேஷனா மாறுறாங்க. ஸோ ஒரு கட்சியா இருக்கிறப்ப அதுல எத்தனை பேர் இருப்பாங்க, ஸோ அவங்க எல்லாரும் வெரிஃபை பண்றதோட நம்ம போடுற கண்டென்ட் வந்து கரெக்டா இருக்கா, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுலயும் முக்கியமா தமிழ்ல வந்து மிஸ்டேக் இல்லாம போடணும். ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து தமிழ்லயே மிஸ்டேக் போட்டா அப்புறம் இங்க இருக்க மொழிக்கு மரியாதை என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி வந்து எல்லாருமே எழுப்ப ஆரம்பிட்டாங்க. அண்ட் ஈவன் இவர் வந்து அரியர் வச்சுட்டாரு, தமிழே தெரியல போய் எக்ஸாம் எழுதிட்டு வா அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே வந்து சோசியல் மீடியால ஓட்டவே ஆரம்பிச்சுட்டாங்க. அளவுக்கு பண்ணுங்கடா, ஏதோ தெரியாதனமா பண்ணிட்டாங்க, அதுக்கு நீ இவ்வளவா ஓவரா பண்ணுவீங்க. ஓகே, என்னதான் இருந்தாலும் விஜயோட மிஸ்டேக் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. ஏன்னா விஜய் வந்து டைரக்டா இதை வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்றதுக்குன்னு யாரோ ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் இதை வந்து போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அவங்க கரெக்டா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் எல்லாம் கரெக்ட் பார்த்துருக்கணும். ஈவன் இது வந்து விஜய் கண்ணுக்கு போயிருந்தாலும் விஜய் வந்து படிச்சு பார்த்துருக்கலாம், மேபி இது கவனிக்காம விட்டுருக்கலாம். இல்லைன்னா உண்மையாவே இவங்க சொல்ற மாதிரி விஜய்க்கு வந்து தமிழ்ல அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லாம இருக்கலாம். ஏன் ப்ரோ உனக்கு இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்கோர்ஸ் எனக்கு வந்து ரொம்ப தெளிவா இலக்கணத்துல வந்து ரொம்ப தெளிவாலாம் ஒண்ணும் கிடையாது. பட் தமிழ் பேசுவேன். தமிழ் தப்பா மட்டும் எங்கேயும் நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். தமிழ் ஒரு வார்த்தை வந்து தப்பா போறோம் அப்படின்னா தப்பா, அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட எதுவுமே போஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து பெரிய மிஸ்டேக்கான கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் நான் இத்துக்கு இடையில இருக்குது அந்த அன்பிற்குரிய அந்த ஒரு சில விஷயங்கள் தான் பிரச்சனையே தவிர மற்றபடி மற்ற விஷயங்கள் எதுவுமே பிரச்சனை கிடையாது. பட் இந்த தலைப்புகள் வந்து தமிழக வெற்றி கழகம் அந்த இக்குன்னு இருக்கு தெரியுமா, அது கண்டிப்பா போட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். என்ன ப்ரோ இதெல்லாம் போய் பேசிட்டு இருக்கிறப்போ இதெல்லாம் கம்மி. ஆமா ப்ரோ, இதெல்லாம் பேசிதான் ஆகணும். ஏன்னா தமிழ்நாடு தமிழ். ஏன்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி விஷயமா இருக்கு. ஏன் அப்படின்னா, தமிழ்நாட்டுல தமிழ் படிச்சவனுக்கு தமிழ் தெரிஞ்சவனுக்கு, அதாவது இங்கிலீஷ் தெரிஞ்சா மட்டும்தான் வேலை, ஹிந்தி தெரிஞ்சாதான் வேலை அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருக்கு. பட் நாம என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளிநாட்டுக்கு போறோம் அப்படின்னா
அந்த நாட்டோட லாங்குவேஜை படிக்க வச்சு கூட்டிட்டு போறாங்க. அந்த நாட்டு கம்பெனி என்ன பண்றான், இங்க வந்து எங்க நாட்டு மொழியை படிங்க, எங்க நாட்டு மொழி தெரிஞ்சாலே போதும், நான் உங்களை வேலை எடுத்துக்கிறோம் அப்படின்றானுங்க. பட் தமிழ்நாட்டுல நம்ம தமிழர்கள் தான் நம்ம இருக்கிறோம், நம்ம தமிழ் படிக்கிறோம், தமிழ் தெரிஞ்சா போதும் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறது எவனுமே கிடையாது. தமிழ் தெரிஞ்சா கிளம்புடா அப்படின்றாங்க. தமிழ் மீடியம் படிச்சாலும் சேர்க்க மாட்டாங்க. ஸோ தமிழுக்கு மரியாதைன்றது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஈவன் ஒரு சில கண்ட்ரி சொல்றான், ஜப்பான் அண்ட் ஜெர்மன். ஜப்பான் நாட்டுக்காரன் வந்து எடுக்கிறான் எல்லா காலேஜ்லயும் வந்து ஜப்பான் படிக்க வைங்க, ஜப்பான் லாங்குவேஜ் படிக்க வைங்க. ஜப்பான் லாங்குவேஜ் படிக்க வச்சா நாங்க உங்களை வேலைக்கு தூக்குறோம் சொல்லிட்டு அவங்க தூக்கிட்டு இருக்கான். ஜெர்மனும் அதே மாதிரிதான். ஸோ அவங்க மொழியை தான் வந்து இது பண்றாங்க. அந்த மொழி படிச்சு அங்க போய் அந்த நாட்டு மக்களுக்கு அடாப்ட் ஆகிறோம். பட் இங்க இருக்கவங்க என்ன பண்றோம்னா, தமிழ்நாட்டில் இருக்கவங்க தமிழை படிக்காம மற்ற லாங்குவேஜஸ் எல்லாத்தையுமே படிச்சு அங்க போய் அடாப்ட் ஆகிறதுக்கான வேலைகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். எனக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கல. தமிழோட டெவலப்மெண்ட் வந்து சுத்தமா அடக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த பேங்க்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸோ தமிழ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா அதை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவர் வந்து ஆரம்பிக்கிறது எல்லாமே நல்ல விஷயம் தான். கட்சி ஆரம்பிக்கிறப்ப ஸோ நிறைய டாக்ஸ் வந்து வரும். அப்ப நல்லது பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து மோனோபோலியா தான் இருந்தாங்க 2 பேர். சரி ஓகேவா, 2 கட்சி வந்து மோனோபோலியா இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கட்சிகள் அண்ட் நிறைய கூட்டணிகள் வந்து உண்டாகும் போது நமக்கு வந்து ஒரு புதிய மாற்றங்கள் வந்து வரக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் வந்து ஜோசியக்காரலாம் சொல்ல தந்துட்டேன். மேபி மாறலாம், மாறினா நமக்கு நல்லது. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு எஜுகேஷன் லோன் வாங்கியிருந்தேன். ஸோ அது எனக்கு தள்ளுபடியானாலே போதுன்ற மாதிரி தான் என்னோட தாக்கு. மற்றவங்களுக்கு எல்லாம் என்ன தாக்கு தெரியல. ஸோ வரானுங்க வந்தா என்ன பண்றோம், நமக்கு ஏதோ நல்லது பண்ணா ஓகே. எனிவே இனிமேல் ஏதோ ஒரு போஸ்ட் போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு டைமுக்கு 4 டைமுக்கு 1000 டைம் கூட பார்த்து தெளிவா போடணும். ஏன்னா நீங்க ஒரு பெரிய ஆளா மாறிட்டீங்க. பெரிய ஆளு மீன்ஸ் சினிமா செலிபிரிட்டின்றது வேற, அண்ட் இப்போ வந்து அரசியல் அப்படின்றது வேற. அரசியல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம சோசியல் மீடியா நம்பர்கள் எல்லாம் அதான் நினைக்கிறேன். எனவே ஆல் தி பெஸ்ட். கட்சி ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லா இருக்கிற வாழ்த்துக்கள். எனவே அடுத்து என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.